வணக்கம். தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். கடைசி 10 நாள் பாருங்க, எலெக்ஷனுடைய அந்த ஃபுல் ஃபேஸ் அந்த அனல் தகிக்கும் அப்படின்னு நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க. அதை நோக்கி நகர்ந்தரிச்சு ட்ராயல் முடிஞ்சு எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் ஆல்டர்னேட் டேஸ்லயாச்சும் போகக்கூடிய ஒரு இடம் வந்திருக்கிறது. இந்த பக்கம் பர்சனல் அட்டாக்ஸ், அதுக்கு அடுத்தபடியான விமர்சனங்கள் அப்படின்னு போயிட்டு இருக்கு. எல்லா தலைவர்களும் களத்துக்கு வருவதுங்கிறது தவிர்க்க இயலாததான் மாறி இருக்குன்னு பார்க்கலாமா? விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய ஒரு பெருவாரியான கூட்டம் அப்படிங்கிறது திமுக அதிமுக நேற்று எல்லா தரப்பிலிருந்தும் விமர்சனமும் பண்ணியிருக்காங்க. விஜயை தவிர்த்துட்டு போகக்கூடிய இடத்திற்கு இன்றைக்கு எந்த கட்சியுமே இல்லைன்னு பார்க்க வேண்டியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார் இந்த டெவலப்மெண்ட்டை? அது உண்மைதான். விஜயை தவிர்த்துட்டு உங்களால் போக முடியாது. இந்த எலெக்ஷனோட கதாநாயகன் விஜய் தான். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ விஜயை சுற்றி தான் இந்த எலெக்ஷன் சுழலுது. ஜெயிக்கலாம் தோக்கலாம் அது வேறு விஷயம். ஆனால் அவர் உடைக்க போகிற ஓட்டால் தான் ஆட்சி யாருக்கு என்பது தீர்மானமாக போகிறது. இதில் எந்த சந்தேகமும் வேணாம். திமுக, அண்ணா திமுக, குறிப்பாக திமுக வயிற்றில் புளியை கரைச்சிருக்கு, நெருப்பு கட்டின்னு இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் விஜய் தான். இஃப் நாட் ஃபார் விஜய் இந்த எலெக்ஷன் திமுகவுக்கு கேக் வாக்காக இருந்திருக்கும். ஸோ அந்த கனவில் மண் அள்ளி போட்டது விஜய் தான். ஸோ விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் புரிந்து கொள்ள முடியாத கூட்டமாக இருக்குது. அது அத்தனையும் ஓட்டாவாதுன்னு கதை அளக்கக்கூடியவங்க, விவரம் அறியாதவர்கள் அல்லது உள்நோக்கம் கொண்டவர்கள் நான் பார்க்குறேன். அந்த வரக்கூடிய கூட்டத்தில் ஒரு 2/3 70% ஓட்டாக மாறினா கூட அது தமிழ்நாட்டில் பாரதூரமான விளைவுகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா மல்டி கார்னர் ஃபைட்ஸ் போகும்போது உங்களுக்கு அந்த ஓட் டிஃப்ரென்ஸ் ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்குமானது குறைஞ்சிக்கிட்டே வரும். கண்டிப்பாக எப்படி செதறும் அப்படிங்கிற கூட்டத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றது சிக்கலான விஷயமா இருக்கு. நான் விஜய்க்கு போடுவேன்னு பேசுகிறாங்க பல இடங்களில் பார்க்கும்போது. விருதுநகரில், புதுக்கோட்டையில், திருநெல்வேலியில், காரைக்குடியில் பல இடங்களில் நான் பார்த்துருக்கேன். அல்லது அங்கே போயிட்டு வந்த நண்பர்களில் பேசும்போது சொல்கிறாங்க, சரி போட்டுவீங்க, உங்கள் கேண்டிடேட் யாருன்னு கேட்டால் அது தெரியல. இது முக்கியமான ஒரு விஷயம். நான் விஜய்க்கு போடுவேன், தாவேக்காவுக்கு போடுவேன். இவங்க 2 பேரும் ஒழிஞ்சால் தான் தமிழ்நாடு உருப்பிடும். 2 பேரும் தமிழ்நாட்டை கொள்ளையடிச்சிட்டாங்க. இவங்க 2 பேருக்குள்ளே எந்த வித்தியாசமும் கிடையாது. புதுசாக ஒருத்தர் வரட்டும், அவர் நல்ல ஆட்சியை கொடுப்பாரா இல்லையான்னு தெரியாது. கொடுக்கலன்னா மாற்றிடலாம். ஆனால் எதுக்கு இவங்களுக்கே மாற்றி நம்ம போடணும்? அவர் தப்பு பண்ணால் இவங்க 2 பேரும் தான் பண்ணாங்களே, புதுசாக ஒருத்தர் தப்பு பண்ணுவேன் அப்படி பேசுகிற கேட்டகரி ஒன்று இருக்குது. எப்படி பார்த்தாலும் நான் விஜய்க்கு தான் போடுவேன்றான். ஆனால் இவ்வளோ சொல்கிற, சரி உங்கள் தொகுதியோட கேண்டிடேட் யாருன்னா அது தெரியல, நான் விசிலுக்கு போடுவேன்றான். இது ரொம்ப 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 இந்த க்ரௌட்ஸ். இப்போ நேற்று இல்லை 4 நாளைக்கு முதல்ல திருநெல்வேலி, தூத்துக்குடி பார்த்துருப்பீங்க அந்த ரோட் ஷோ. இந்த க்ரௌடு ஒன்றுமே இல்லை, இது சினிமாக்காரனை பார்க்க வந்த கூட்டம் அப்படின்னு சொல்லுபவர்கள் ஒன்று விவரமறியாதவர்கள் அல்லது அயோக்கியர்கள். ஏன்னா அவனுக்கு தெரியுது, ஆனால் பொய் பேசுகிறான். பொய் எதுக்கடா பேசுகிறேன்? நான் என்ன சொல்கிறேன், யூ கால் இட் அஸ் மாஸ் ஹிஸ்டீரியா. எஸ், அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மாஸ் ஹிஸ்டீரியான்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அல்ல இல்லையா? உங்களுக்கு அந்த இது வரும்போது சொல்லுவான், உங்களுக்கு ரிலீஜியஸ் ஃபெனட்டிசிசம்னு ஒரு கான்செப்ட் உண்டு. அந்த காலத்தில் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா மூமெண்ட்டில். இப்போ இல்லை, அந்த இது பார்த்துருப்பீங்க. ரஜினிஷ்னு ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் யூஎஸில் இருந்தார். அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா 80s மைண்ட் பாக்லிங்காக இருக்கும். அந்த வீடியோஸ் ஃபுல்லாக உங்களுக்கு இதை கஞ்சா இழுத்துட்டு ட்ரக்ஸாக போட்டுட்டு புகை மண்டலமாக இருக்கும். அதில் ஆடல் என்ன பாடல் என்ன ரிலிஜன் சார்ந்ததாக இருக்கும். ஒரு கட்டத்தில் அது காணாமல் போகும். நான் இந்த கூட்டத்தை நீ மாஸ் ஹிஸ்டீரியான்னு சொன்னால் கூட எனக்கு புரியுது. ஆனால் அது ஒன்றுமே இல்லை, அது ஓட்டாக மாறாதுன்னு நீ சொல்லாது. இந்த எலெக்ஷனில் அது ஓட்டாக மாறும். அட்லீஸ்ட் 2/3 அதில் ஓட்டாக மாறும். 2/3 ஓட்டாக மாறினால இவங்க 2 பேருக்கும் மிகப்பெரிய அளவில் அது ரொம்ப டீசெண்டாக சொன்னால் பாதிப்பு. டப்பா டான்ஸுன்னுவாங்க 2 பேருக்கும். 2 பேரும் ஆடி கிடக்குறாங்க. அது உள்ளுக்குள்ளே திமுகவோட பயம் என்பது அளப்பரிய பயம். அவங்க வரலாறுலேயே இந்த அளவுக்கு அவங்க எம்ஜிஆரை பார்த்து, ஜெயலலிதா பார்த்து கூட பயந்ததில்லை. விஜயை பார்த்து பயப்படுறாங்க. நான் அன்னைக்கு கலைஞர் இருந்தார், ஆபத் பாண்டவனா கேடயமா காப்பாற்றக்கூடிய சக்தி அவர் இருந்தார். ஒரு ரெசிலியன்ஸ் இருந்தது. அவரோட பேட்டர்ன்ல வெற்றி வாய்ப்பை பறிகொடுத்த தேர்தலிலும் கூட வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுன்னு கூட்டம் போட்டு போய் என்கேஜ் பண்ண கிரவுண்டுக்கு பண்ணாரு. அவரோட பர்சனாலிட்டி அது எல்லாத்தையும் தாங்குச்சு. அவர் ஷாக் அப்சர்வராக இருந்தார். இன்னைக்கு அப்படி யாரும் இல்லை. அதனால தான் இவங்களுக்கு இது ஒரு பயத்தை கொடுக்குது. வரலாறு காணாத பயத்தில் திமுக ஆழ்ந்திருக்கிறது என்பது உண்மை. இது எங்கே போய் முடியும்னு தெரியாது.
அவர் வந்து மாற்றான்னா அது சத்தியமாக அவர் மாற்றே கிடையாது. விஜய் இஸ் நாட் அட் ஆல் அன் ஆல்டர்னேட்டிவ். ஒரு கேம்பெயினோட நேற்று ப. சிதம்பரம் கூட சொல்லியிருக்காரு, அடிப்படை அரசியலே அவருக்கு தெரியல. காரைக்குடியில் பேசாமல் போனது முட்டாள்தனம். டைம் முடிஞ்சதுன்னா பேசாமல் போயிடுவியா? 10 நிமிஷம் பேசினா கேஸை போடுவோம், போட்டுட்டோம், தலையை வாங்கிடுவான். 100 கிலோமீட்டர் ஒவ்வொரு பீட்டுக்கும் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல பர்மிஷன் ஆகிட்டு ரோட் ஷோ வரல 15ஓட ஒரு கேஸ், அவ்வளவுதானே. அவ்வளவுதான். வெயிட் பண்ணவங்களுக்காக, வெயிட் பண்ணவங்களுக்காக நீ வந்து எதுக்கு நீ உங்களுக்காக 4 மணி நேரம் நின்னவங்களுக்காக ஒரு கேஸ் வாங்குறதுல என்ன இருக்குது? எலெக்ஷன் கேஸ். இந்த மாதிரி 10,000 கேஸ் வரும் ஒரு எலெக்ஷன்ல. எலெக்ஷன் டைம் மாரி பேசுவாங்க, ஃபைனை போடுவான், சதையை சீவிடுவானா. பேசாம சிதம்பரம் அழகா சொல்லியிருக்காரு, அப்படியே பயந்து எதுக்கு ஓடுற நீ? 10 நிமிஷம் வேக்காளர். அந்த காலத்தில் கலைஞர், ஜெயலலிதா எல்லாம் பேசுவாங்க கரெக்டாக 5 மினிட்ஸ். அந்த 5 மினிட்ஸில் அவங்க பேரை சொல்லி இவருக்கு வாக்களிப்பீர், மறவாதீர், மறந்தும் இருந்து விடாதீர், வாக்களிப்போம் உதயசூரியனுக்கு. அவ்வளோதான், அது ஒன்று போதும். மந்திரம் சொல்லுது, பத்திக்கும் அப்படியே. அவன் வந்து நின்று அந்த வார்த்தையை கேட்டு தான் வரான். அவனை பார்க்கறதுக்கும் அதை கேட்கறதுக்கும் தான் வரான். மறவாதீர், மறந்தும் இருந்து விடாதீர், வாக்களிப்பீர், பேரை சொல்லிட்டு மறவாதீர் உதயசூரியன் கையை காமிச்சிட்டு போயிட்டே இருப்பார் கலைஞர். எத்தனையோ கூட்டங்களில் பிரமாதமாக இருக்கும் அவரோட கேம்பெயின்லாம். இதுலேருந்து பார்த்து புதுசாக வரவங்க அதை கற்றுக்கணும். கற்றுக்கல. சிதம்பரம் அழகாக சொல்லியிருக்காரு, அது அவர் ஊர் காரைக்குடி. அதில் போய் வந்து விஜய் பேசாமல் போனதுன்றது அடிப்படை அரசியல் புரிதல் கூட இல்லைன்னு தெளிவாக தெரியுது. அது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிக்காக அதை நம்ம எடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நேற்று ஒரே நேரத்தில் மார்னிங் பியூஷ் கோயல் நியூஸ் 18 டவுன் ஹால் நிகழ்ச்சியில் அந்த இன்ட்ராக்ஷனில் அவர் சொல்கிறாரு, விஜய் அரசியலுக்கு சரிப்பட்டு வர மாட்டார்னு. மாலை அது அங்கே அவர் அந்த பகுதிக்காரராகவும் இருந்து ப. சிதம்பரம் சொல்கிறாரு. அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல திமுக அதிமுகவுக்கு மேஜராக ஆல்டர்னேட்டாக நம்ம ஒரு காலத்தில் வரணும்னு எண்ணம் இருக்கக்கூடிய நேஷனல் பார்ட்டிஸ்க்கு விஜய் ஓப்பா இல்லையா? அவருடைய க்ரோத் அப்படிங்கிறது இவங்க 2 பேரை தாண்டி விஜய் அந்த 3வது ஆல்டர்னேட்டும் ஒரு ஸ்டேட் பார்ட்டியே வந்துடக்கூடாது என்கிற ஒரு விஷயம் இருக்கு அவங்களுக்கு. 2வது இந்த தேர்தலில் தான் கூட வரலையன்ற வைத்தறிச்சல் இருக்கு. விஜய் has joined with NDA, மேட்டர் இஸ் ஓவர், கேம் ஓவர் நவ். நான் ஒன்றும் மைனாரிட்டிஸ் ஓட்டு அவருக்கு போகிறது குறைஞ்சிருக்கும், பட் அதர் ஓட்ஸ் நின்று இருக்கும். இந்த கேம் இஸ் அப் நவ். இன்னைக்கு மட்டும் விஜய் NDAல போயிருந்தாருன்னா இந்த எலெக்ஷனில் பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸ்வெப்ட் தி எலெக்ஷன்ஸ், ஸ்வீப் பண்ணியிருப்பாங்க NDA தமிழ்நாட்டை. அவர் போல மேட்ச் வந்து அலைவ் ஆயிடுச்சு. கணிக்க முடியல, உண்மையிலே கணிக்க முடியல. பட் இஸ் கோயிங் டு பி தி ஸ்பாய்லர், அதில் சந்தேகமே கிடையாது. ஹீ இஸ் தி மேஜர் அட்ராக்ஷன் ஃபார் திஸ் எலெக்ஷன். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இந்த க்ரௌடை உங்களால் புரிஞ்சுக்க முடியலையா? உங்களுக்கு வர கூட்டம், காசு கொடுத்து வர கூட்டம். இன்றைக்கி எடப்பாடி ஒரு ஸ்பாட்டில் பேசுகிறாரு, ஒரு பாயிண்ட்னா 40,000 60 லட்சம் செலவாகுது. ஸ்டாலின் பேசுகிறாருன்னா 1 கோடி ரூபாய் செலவாகுதுன்றாங்க. 2 தரப்புமே போய் கேட்டு பாருங்கள், ஒத்துப்பான் அத்தனை பேரும். கட்சிக்காரனை கேட்டால் சொல்லுவான், சொம்புங்க வேணால் வந்து பெய்டு மவுத்ஸ் வேணால் வேறு மாதிரி பேசலாமே வழியா, கட்சிக்காரன் ஒத்துப்பாங்க. பட் இந்த பேக்ரவுண்டில் காசு செலவு பண்ணாமல் மேபி ஸ்மால் அமௌண்ட் இருக்கலாம். இவ்வளோ மேமத்து அமௌண்ட் இல்லாமல் க்ரௌட்ஸ் வெயிட்டிங் அப்படின்னும் போது இது எப்படி கடந்து போக முடியும்? இட் குட் பி ஹிஸ்டரிக்கல், சந்தேகம் கிடையாது. பட் இது ஒரு இக்னோர் பண்ண முடியாத க்ரௌடு. இது ஓட்டாக மாறும், இது ஓட்டாக மாறாதுன்னு நீ சொன்னீங்கன்னா நீ உன்னை நீயே ஏமாற்றிக்கிற, பொய் சொல்கிற, நீ அயோக்கியன். அவர்களை புரிந்து கொள்வதற்காகவாச்சும் அவர்களை நம்ம அணுக வேண்டிய தேவை இருக்கு. 100%. அவனை ஏன் நீ இழிவுபடுத்துறன்ற? இட்ஸ் அ நியூ என்டைட்டி, குறைகள் நிறையா இருக்குது. பட் அவருக்கு இவ்வளோ பெரிய க்ரௌடு வருதுன்னா அவங்களும் மக்கள், மனிதர்கள், அவங்களும் இந்த நாட்டோட பிரஜைகள், அவங்களுக்கும் ஓட்டுரிமை இருக்குது. உனக்கு மதியம் அவனுக்கும் எல்லா உரிமையும் இருக்குது. இன்னாரை தான் தேர்ந்தெடுக்கணும்னு நீ ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையிலிருந்தும் நான் வேறுபடுகிறேன், ஆனால் அதை சொல்ல உனக்கு இருக்கும் உரிமையை என் கடைசி மூச்சு வரை நான் காத்து கொடுப்பேன், நான் வால்டேர். அதுதான் ஜனநாயகத்தோட அழகு. நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையிலிருந்தும் நான் வேறுபடுகிறேன், ஆனால் அதை சொல்ல உனக்கு இருக்கும் உரிமையை என் கடைசி மூச்சு வரை உனக்கு நான் காத்து கொடுப்பேன்னா, அது அற்புதமான ஒரு டெஃபினேஷன், வால்டேரோட டெஃபினேஷன் ஃபார் டெமோக்ரஸி அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். அது இல்லாமல் நீ வந்து விஜய் ஆதரிக்கிறவனை கழுவில் ஏற்றுவன்னா, அவன் ஏன் ஆதரிக்கிறான்? விஜய் ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்லை, நமக்கு நல்லாவே தெரியுது. அவருடைய 2 ஆண்டுகள் நடவடிக்கைகளை பார்க்கும்போது ஸ்டில் ஏன் ஆதரிக்கிறான்? அப்போ இவங்க 2 பேர் மேலே இருக்க அந்த கோபம். விஜய் ஏதோ ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருக்காருன்னா அந்த ஸ்பேஸ் உருவானதற்கு யாரெல்லாம் காரணம்? அதை பேசு. இன்னைக்கு விஜய்க்கு ட்ராக்ஷன் கிடைக்கிறதுக்கு யார் காரணம்? திமுக காரணம். விஜய்க்கு இவ்வளோ பெரிய மாஸ் ஃபாலோயிங் வரத்துக்கு யார் காரணம்? அதிமுக காரணம்.
இவங்க 2 பேரும் தான் தமிழ்நாட்டை மாறி மாறி ஆண்டு இருக்காங்க 60 வருஷமா. ஏன்னா இன்னைக்கு அவர் தமிழ்நாடு வர்சஸ் டெல்லிங்கிறாருன்னா 5 வருஷமாக டிஎம்கே வர்சஸ் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஒரு நரேட்டிவை செட் பண்ணுவதற்கோ திமுகவின் பிரச்சனைகளை பொது வெளியில கொண்டு போய் வச்சு பெரிய அளவுக்கு போராட்டங்களை முன்னெடுக்கவோ தவறிய எதிர்க்கட்சிகள் எல்லோரும் அந்த இடத்துல பொறுப்பு ஆகணும். எஸ், நீங்க அத்தனை பேரும் பொறுப்பு. தமிழ்நாட்டை கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கவங்களும் கொள்ளை அடிக்க துடிக்கிறவங்களும் நீங்க எல்லாம் பொறுப்பு. வெளிப்படையா சொல்றாங்க. ஒரு பையன் 24-25 வயசு பையன், இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு, ரிட்டையர்டு சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், அவரோட பையன். ஓட்டு போடுவீங்களா? ஆமாம் சார், ஓட்டு போடுவேன். அவரால் நல்ல நிர்வாகத்தை கொடுக்க முடியும் நம்புறீங்களா? அவ்வளோ பெரிய நம்பிக்கைலாம் கிடையாது சார். ஆனானப்பட்ட திமுகவிலேயே கொடுக்க முடியல, அவரால் எப்படி கொடுக்க முடியும்? கவர்னன்ஸ் இஸ் இன்க்ரீசிங்லி பிகமிங் அ வெரி டிஃபிகல்ட் இஷ்யூ த்ரூ அவுட் த வேர்ல்டு. இது அவன் சொன்ன வார்த்தை. தப்பு பண்ணால் மாற்றிடலாம் சார், ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே. ஏன் இவங்க 2 பேரும் தான் தமிழ்நாட்டை கொள்ளடிக்கணுமா? புதுசாக ஒருத்தன் வந்து அடிக்கூடாதா? அந்த அளவுக்கு போகுது பேச்சு எவ்வளோ தூரம் போகுதுன்னா, இவங்க 2 பேரும் தான் தமிழ்நாட்டை கொள்ளடிக்கணுமா? புதுசாக வந்து ஒருத்தன் கொள்ளடிக்கூடாதான்ற நிலைமையை நோக்கி போகுது. நீ என்ன நல்லது பண்ணாலும் எனக்கு நீ வேணாம், புதுசாக ஒருத்தன் வரட்டும். ஏன்னா மாறி வரும் காலங்களுக்கு ஏற்ப இவங்க 2 பேரும் வந்து தங்களை தகவமைச்சிக்கல. அதில் அதிமுக கான் கேஸ் முடிஞ்சு போச்சு. திமுக ஓரளவு அலைவாக இருக்க மாதிரி ஒரு பாவலா காமிச்சுக்கிட்டு, ஆனால் செய்யறது பூரா வந்து ஓல்டு ஒயின் இன் அ நியூ பாட்டில் வாங்க இல்லையா? புதிய மொந்தையில் பழைய கள், ஓல்டு ஒயின் இன் அ நியூ பாட்டில். அதே தான், அதே குடும்ப அரசியல், அதே ஊழல், அதே அராஜகம், அதே கமிஷனு. ஆனால் பேசுறது மட்டும் விதவிதமான ஜார்கன்ஸு. இது அந்த தலைமுறை ஏற்றுக்குச்சு, பழைய தலைமுறை எங்கள் தலைமுறை ஏற்றுக்குச்சு, அடுத்த தலைமுறை எப்படி ஏற்றுக்கும்? இதில் ஃபாசிச பாஜகன்றது வந்து உங்களுக்கு வந்து ஹேண்டி, ஒரு பெரிய அளவில் வந்து இட் கேம் இன் ஹேண்டி. உங்களுக்கு அது ஒரு பெரிய அளவில் உதவி பண்ணிச்சு, உங்களோட எல்லா விதமான பாவங்களையும் நீங்கள் வந்து தொடர்றதுக்கு. புதுசாக ஒருத்தன் வரான், அவன் சேலஞ்ச் பண்ணுறான் எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்தை. குறைஞ்சபட்ச அறிவு, மனசாட்சி, நேர்மை இருக்கும், இதை ஒத்துப்பான். நீங்கள் ஒழுங்காக இருந்தால் அவனுக்கு ஏன் ட்ராக்ஷன் கிடைக்க போகுது? நீங்கள் ஒழுங்காக இல்லைன்றதுக்கான சாட்சியம்தான் தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியிலையும் கூடுற கூட்டம். அப்போ இது உங்களுக்கு வேக்கப் காலாக இருக்கணும். அவர் மாற்று இல்லை, நமக்கு நல்லா தெரியுது. ஆனால் இன்றைக்கி அந்த தோற்றம் உருவானதுக்கு நீங்கள் தானே காரணம். நீங்கள் என்ன திருந்துனீங்க இந்த 5 வருஷத்தில்? அப்போ நாங்கள் அதை செஞ்சோம், இதை செஞ்சோம், இதெல்லாம் கரெக்டு, அதோடு சேர்ந்து இதெல்லாம் செஞ்சீங்கல்ல, செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சீங்கல்ல, செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதை நியாயமும் படுத்துறீங்கல்ல. வாரிசு அரசியலை எப்படிங்க நியாயப்படுத்த முடியும்? நீ அதை நியாயப்படுத்தும் போது உங்கள் சவக்குழியை நீங்களே தோடுறீங்க. அப்போ அதுக்கான எதிர்வினை என்பது ஏதாவது ஒரு ரூபத்தில் வரும். அது வந்து வெற்றி பெறக்கூடிய வியூகமாக இல்லாமல் இருக்கலாம், பட் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு சேலஞ்ச் வந்துக்கிட்டே இருக்கும். அது இயற்கை விதி. அதை புரிஞ்சுக்காம ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் உங்களை வாழ வைக்கிற தெய்வம் பிஜேபியும் மோடியும். அது இல்லைன்னா உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. அதிகார குவியல் என்பது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் மட்டும்தானா? கட்சியிலும் அதிகார குவியல்னு பேசுறியா? மாநிலங்களோட அதிகாரங்களை பஞ்சாயத்துகளுக்கு நீங்க திரும்ப கொடுத்தீங்களா? எத்தனை பஞ்சாயத்துகளை நீங்க கலைச்சிங்க? இன்னும் ஏன் வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன் உங்களால் நடத்த முடியல? கேரளாவில் நடத்துறாங்க. நம்மள மாதிரி அசம்பிளி எலெக்ஷன் ஒரே கேலண்டர், அவனுக்கு 9ஆம் தேதி முடிஞ்சு போச்சு. இந்த ஜனவரியில் லோக்கல் பாடி எலெக்ஷன் டாப் டு பாட்டம் நடத்திருக்காங்க. எஸ்ஐஆர் நடக்கும்போதே எலெக்ஷன், எஸ்ஐஆர் நடக்கும்போது அவன் லோக்கல் பாடியை நடத்துறான். உங்களுக்கு லோக்கல் பாடியை முடிச்சுட்டு உங்களால் எலெக்ஷனை நடத்த முடியல. திமுக அதிமுக 2 பேரும் ஒரே கேட்டகரி. அவங்க 21ல நடத்தி, அது அதிமுக கூட ஒரு விதத்தில் நான் ஏற்றுப்பேன். ஏன்னா மாநில சுயாட்சி, மாநில உரிமை எல்லாம் பேசுறதே கிடையாது. நீங்க அதை வாய்க்கிழிய பேசுறீங்கல்ல. உண்மையான மாநில சுயாட்சி, உண்மையான ஜனநாயக பகிர்வு என்பது உள்ளாட்சிகளுக்கான அதிகாரம், மாநிலங்களுக்கு கிடையாது. 3rd டயருக்கு தான் உண்மையான அதிகாரம் இருக்கணும், 2 டயர் கூட கிடையாது. அது இப்ப இருக்க சிஸ்டமே பெட்டர். இன்னைக்கு அதிகாரிகளை போட்டு வச்சிருக்கீங்க, ஸ்பெஷல் ஆஃபீஸரை போட்டு எத்தனை லோக்கல் பாடி நடத்துறீங்க? அப்போ மாநிலங்களுக்கு அதிகாரம் வேணும்னு கேட்கக்கூடிய தார்மீக உரிமையோ அருகதையோ தகுதியோ உங்களுக்கு எங்க இருக்குது? அப்ப இத்தனை அட்டுழியத்தையும் பண்ணிட்டு புதுசா ஒருத்தன் எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்தை இஸ் அ சேலஞ்சருங்க. அவன் டிஸ்ரப்டர்ஸ்க்கு எப்போ மரியாதை கிடைக்கும்? சமூகம் அழுகி போயிருந்தா, நாரி போயிருந்தா தான் கிடைக்கும், புழுத்து போயிருந்தா தான் கிடைக்கும். எவ்ரிதிங் இஸ் ஃபைன். டிஸ்ரப்டருக்கு என்ன மரியாதை? விஜய் மாதிரி ஒரு கேரக்டர் கேரளா பாலிடிக்ஸ்ல ஏன் வரல? ஏன் தமிழ்நாட்டில் வருது? அங்கேயும் இருக்காங்க, எல்டிஎஃப் யூடிஎஃப் இருக்காங்க. அங்க சேலஞ்சரா பிஜேபி தான் வரான், ஒரு நடிகன் வரல. நல்லதோ கெட்டதோ ஒரு ஐடியாலஜி வருது, ஆல்வேஸ் பெட்டர். ஒரு கல்ட், ஒரு பர்சனாலிட்டி கல்ட் வரலையே. அங்க இதே மாதிரி தான், எல்லாம் நம்மள மாதிரியே தான் இருக்காங்க. சரி, மலையாளம் சினி இண்டஸ்ட்ரிங்கிறது everything is same, இண்டஸ்ட்ரி தான். yes, everything is almost same.
அங்கே வரலையே ஒரு டிஸ்ரப்டரு, இங்கே தானே வரான். அப்போ இங்கே புழுத்து போயிருக்கு, அழுகி போயிருக்கு, நாரி போயிருக்கு. ஆகவே இதை தான் நம்ம பேசணும். அவன் ஜெயிக்கிறான் தோக்குறான் அது விளங்காதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஒரு எலெக்ஷன் கொடுத்த கூட ஒழுங்காக நடத்த முடியல, அந்த கட்சி எங்கேருந்து வந்து உங்களுக்கு வந்து ஆட்சியை பிடிக்க போகுதுன்னா அதெல்லாம் ஒரு நாளும் சொல்லலை. பட் வாட் இஸ் கோயிங் டு பி தி எண்ட் ரிசல்ட் ஆஃப் தட் டிஸ்ரப்ஷன்? when we say is a டிஸ்ரப்டருக்கு வந்து ட்ராக்ஷன் கிடைக்குதுன்னா உங்கள் சமூகம் உங்கள் பாடி பாலிட்டிக் வந்து உளுத்து போயிருக்குதுன்னு அர்த்தம். அது வெடிச்சு செதற போகுது. நாட் எவ்ரி திங் இஸ் குட். Absolutely. He is a symptom, not the disease. அதை புரிஞ்சுக்கோங்க. நிறைய கேள்வி சார் இந்த இடத்துல. அந்த இளைஞர்கள் அவங்க போகக்கூடியவங்க அவங்கள பார்த்துட்டு இல்லை அவங்க இருக்கக்கூடிய யுஃபோரியாவை இவங்க விலகி நின்று ஒரு போகிற போக்கில் ஒரு கமெண்ட் அடிக்கிறாங்க இல்லையா? ஒரு கட்சியாக ஒரு ஆர்கனைசேஷனாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா இதில் யங் பிளட் வரணும். அடுத்த 20 வருஷம் கழிச்சு இவன் 40 வயசில் இருக்கும்போது இவன் டிசைடிங் பண்ணக்கூடிய இடமாவும் அவனுக்கு அடுத்த ஜென்ரேஷனோட சேர்ந்து போயிடுவான். அப்போ உங்கள் பார்ட்டியை நீங்கள் அடுத்த லெவலில் கொண்டு போகணுன்னாலே நீங்கள் அவனோட பழகணும், அவனுடைய வாய்ஸை புரிஞ்சுக்கணும், இந்த ப்ராசஸை நீங்கள் நேச்சுரலைஸ் பண்ணணும். ஆனால் திமுக அதிமுக 2 பேரும் அதை விலகி நின்று அந்த இடத்துல அவங்கள அறியாம ஒரு இன்டெலெக்சுவல் அரகன்ஸ் நம்ம எடுக்க வேண்டியிருக்கா? இல்ல அதை விட இன்னும் ஒரு மேட்டிமைத்தனத்துல ஒரு மேட்டிமைத்தனத்தோட அப்படி அரகன்ஸ்ன்றது வேற. இது மேட்டிமைத்தனம், இது ஆணவம். என்னை விட்டு ஆள் இல்லை. எனக்கு தமிழ்நாடை பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க. முகலாயர் ஆட்சி காலம், சோழர் ஆட்சி, சேர ஆட்சி, பாண்டியர் ஆட்சி மாதிரி திமுக அண்ணா திமுக குறிப்பாக திமுகவுக்கு பட்டா போட்டு கொடுத்துருவாங்க தமிழ்நாட்டை. ஜனநாயகன்றது வெளிப்பார்வைக்கு, நடைமுறையில் அது ஒன்றுமே கிடையாது. அவனை போய் தற்கூறின்ற நீ எத்தனை ஸ்டூடெண்ட் பாடி எலெக்ஷன் நீங்கள் நடத்திருக்கீங்க? எல்லா காலேஜஸ்லையும் யூனியன் எலெக்ஷன்ஸு கேன்சல். இப்போ அங்கே பொலிட்டிசைஸ் பண்ணல. ஆனால் எல்லாம் தப்பு. ஒரு கட்சி ஒரு குடும்பம் அது கீழே தான் சகலமும் இருக்குன்றது மன்னராட்சியை நோக்கின விரைந்து போகக்கூடிய பின்னோக்கிய பயணம் இது. இதில் குறை இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது. அதுதான் நான் சொல்கிறேன். விஜய் இஸ் a symptom, not the disease. அப்போ அந்த சிம்டம்னா டிசீஸை பற்றி நீ கவலைப்படு. டிசீஸை பற்றி கவலைப்பட்டினா உங்கள் கதை முடிஞ்சுது. ஏன்னா இந்த டிசீஸே நீ தான். நீ வந்து திருந்தலைன்னா இன்றைக்கி விஜய் இல்லைன்னா நாளைக்கு XY எடுங்க. ஏங்க ட்ராக்ஷன் கிடைக்கிது நான் கேட்குறேங்க. பக்கத்து மாநிலமான கேரளாவில் ஒரு டிஸ்ரப்டர் வரலைங்க, தமிழ்நாட்டில் ஏங்க வரான்? அப்போது சீரியஸ் ப்ராப்ளம் இருக்குது. அதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள். இஃப் யூ ஆர் ஃபைட்டிங் ஒன்லி த சிம்டம்ஸ், ஈவன் காட்ஸ் cannot save you. You have to fight the disease, not the symptom. அப்போ சார் இது எடுத்துக்கிட்ட எப்படி போகுது, என்னென்ன புரிஞ்சிக்க போகிறாங்க, அதனோட அவுட்கம்ஸ், எலெக்ஷன் நெருங்கி போகும்போது ஒரு காம்னஸ் வருவதற்கான வழியே தெரியாத லெவலில் போயிட்டுருக்கு. நம்ம விரிவாக அடுத்தடுத்த நிலைகளில் பேசலாம். உங்கள் நேரத்துக்கு படுத்தலுக்கு மிக நன்றி சார்.